என் மகனுடன் நான் இந்த பராசக்தியின் படத்துக்கு போயிருந்தேன். பராசக்தி படம் பார்த்து முடிச்ச பிறகு என் மகனோட வெளியில வந்து அவன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்பா உனக்கு இந்த மொழி போராட்டம்னு ஒன்று நடந்தது தமிழ்நாட்டில் தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். ரொம்ப அவமானப்பட்டேன். ரொம்ப என் கடமையில் இருந்து தவறியவனாக என்னை கருதி கொண்டேன். அந்த மொழி போராட்ட வரலாறு நாம் அனைவருக்கும் கட்டாயமாக தெரிய வேண்டும். ரொம்ப முக்கியம். ஏன் இந்த தருணத்தில் தெரியணும்ன்றதை நான் சொல்றேன். ஆங்கிலம் தெரியாமல் தமிழ்நாட்டை தாண்ட முடியாது என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். தமிழன் மற்ற மொழிகளை எதிர்க்கவும் இல்லை, மாறாக அவன் விரும்பி படிக்கவும் செய்கிறான். என் மொழியின் தொன்மையின் காரணமாக, எனக்கு இருக்கும் என் மொழி செருக்கின் காரணமாக மற்றவர்கள் ஒரு மொழியை என் மீது திணித்தால் அதை நான் என்றுமே ஏற்க மாட்டேன். நான் தமிழன் என்று தலை நிமிர்ந்து சொல். மொழிக்கு ஒரு இழுக்கு வரும்போது உன் குரல் உயர வேண்டும். எந்த கட்டத்திலும் இந்த மொழியின் அருமையை தூக்கி பிடிப்பது நமது கடமை. அதை என்றும் மறவாதீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி